கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சகோதரிகள் கூட்டத்திற்கு வந்துள்ள எல்லா சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த புதிய நாளில் நாங்கள் சகோதரிகளாக உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே அமர்ந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு ஆண்டவரே நாங்க பாடுகிற பாடலை ஆசீர்வதியும், உம்முடைய நாம் மகிமைப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்க தியானிக்க போகிற வசனங்களை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, இந்த சகோதரிகள் கூட்டத்திற்கும் வரவிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்துல அவங்களும் ஆண்டவரே கலந்து கொள்ள உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் உதவி செய்யுமாய் கூட ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, அந்த செய்தியை எடுக்க போகிற ஸ்டெல்லாக்காவிற்காகவும் ஜெபிக்கிறோம். அவங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் அந்த உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபை நீர் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம் முதல் முடிவு மட்டும் நீர் வழிநடத்தி தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொண்டு வழி நடத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் சகோதரி மஞ்சு, திருவண்ணாமலையில் இருக்கிற சகோதரி மஞ்சு நமக்காக ஒரு பாடலை பாடுவார்கள். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனை தொங்கவே வேதனை பொங்குன, நாதனை தொங்கவே வேதனை பொங்குன, காதலுடன் தூய தூதர் தொழில் செய்ய பாதம் ஒன்று வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலினால் வாரிடு பொங்கிட, சீரும் புயலினால் வாரிடு பொங்கிட, பாரில் நடந்தார் பொன்னின் மேல் நடந்த, உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாதில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, ஆசையுடன் மறி தூசி பண்ணிட, பொன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாதில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றைய மாக்கிட யாவையும், போக்கிட மற்றையும் யாக்கின யாவையும், நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த நற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். நானில தோருய வானில தேரவர், நானில தோருய வானில தேரவர், ஆணி துளத்திட தானே கொடுத்தவன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் தீர, பாதம் அடைந்தவர் காதரவாய் தீர, சாதம் அருள்யேசு நாதனை என்றும், உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேது வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கூட நீங்க இன்விடேஷன்ல பார்த்தது போல நம்ம குழந்தை வளர்ப்பு என்ற அந்த தலைப்பின் கீழே அநேக காரியங்களை
இதுவரை கர்த்தர் நமக்கு வேதத்திலிருந்து அநேக முன்மாதிரிகளை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் நான் பல குடும்பங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு ஒரு அம்மாவிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான குணநலம் என்ன என்பதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். நம்ம யாரிடத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வளர்த்த மரியாள் இடத்திலிருந்து அவர்களிடத்திலே அநேக நல்ல குணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தூதர் அவருக்கு என்று சில காரியங்களை சொல்லுகிறார். அந்த காரியங்கள் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. அது அவருக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் மட்டும் நாம் சிந்திக்க முடியாது. கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷித்த குணமாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக மரியாளை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். இந்த மரியாள் எங்கு பிறந்தாங்க அப்படின்னா கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்ற ஒரு சிறிய கிராமத்துலதான் அவங்க வசித்து வந்தாங்க. இவங்க சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இளம் பெண் அப்படின்னு கூட வேத அறிஞர்கள் கூறுகிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு இளம் பெண் தான். இப்படி வாழ்ந்த இந்த ஊர்ல ஒரு நாசரேத் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா மிக மிக அற்பமாக எண்ணப்பட்ட ஊர். அது எப்படின்னா ரொம்ப அது சொல்லிக்கு அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நாசரேத் ரோம படை வீரர்கள் அப்புறம் வியாபாரிகள் அவங்கெல்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா பயணம் செய்யும். அதாவது இது எங்க இருக்கு அப்படின்னா ஹைவேல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நெடுஞ்சாலையில இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான். அதனால இது நெடுஞ்சாலையில இருக்கிறனால அநேக வியாபாரிகள் அதே நேரத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த இடத்துல வழியா போற ஒரு ஊரு. அதனால இங்க என்னன்னா அநேக கேளிக்கை விடுதிகள் இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கேளிக்கை விடுதி கிளப் அப்படின்றாங்க. அப்ப கேளிக்கை விடுதி இருந்தாலே என்ன இருக்கும் அப்படின்னா அங்க வேசித்தனம் விபச்சாரம் தங்குவாங்க. இப்படி பல காரியங்கள். ஏன்னா பணக்கார மக்கள் வருவாங்க போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு கேவலமான ஒரு ஊர்லதான் இவர்கள் பிறந்தார்கள். ஒரு பெண் மரியாள் பிறந்திருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு புனிதமான கன்னிகையான கற்புடன் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷி அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஊர்ல எத்தனையோ கன்னிகை உள்ள ஒரு பெண்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பாக்கியம் பெற்றவளாக கருதக்கூடியவர்கள் தான் யாரு? இந்த மரியாள். இந்த மரியாளை குறித்து நம்ம வேதத்துல அநேக இடங்கள்ல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுல எடுத்துக்கொண்டோம் என்றால் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம், அப்புறம் யோவான்ல, குறிப்பா லூக்காவில ரொம்ப விலாவாரியா அவங்க பேசப்படுறத நம்ம 1ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தோம்னா அநேக காரியங்கள் அவங்க எங்க போனாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் விலாவாரியா நம்ம லூக் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து அதுலயே 2ஆம் அதிகாரத்திலும் இந்த மரியாளை குறித்ததான சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க பார்க்க முடியும். அடுத்து இந்த மரியாளை பத்தி பார்க்கும்போது ஸ்ரீகள் மத்தியில மரியாளை விட உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வேதத்துல அவர்களை பற்றி குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாளும் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தாவீது வம்சத்திலே பிறந்தவர்கள். மரியாள் தச்சனாகிய யோசேப்பை திருமணம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். அது நமக்கு எல்லாமே தெரியும். இந்த நியமனம் ஒரு ஆண்டு காலம் எப்படி நியமித்து ஒரு ஆண்டு காலம் கழித்துதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருமணம் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யூத கலாச்சாரத்துல இருந்துச்சு. அப்ப திருமணத்துக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு கர்ப்பம் அந்த மாதிரி விட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான தண்டனை, அதாவது எரித்து அல்லது கல்லெறிந்து கொள்ளுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இவர்கள் வாழ்ந்த காலமா இருந்தது. அதுவும் இல்லாம மரியாள் ஒரு மனிதனுக்கு யோசேப்பு என்ற மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட நேரத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்ப அவங்க நியமிக்கப்பட்டோன்னா அவங்களுக்கு சில கனவுகள்லாம் இருக்கலாம். ஒரு வருடம் இருக்கும். அந்த ஒரு வருடத்துக்குள்ள நம்ம போய் அடுத்து திருமணம் முடிந்து புது இடத்திலே தன்னுடைய கணவரோடு வாழ போறோன்ற ஒரு சந்தோஷத்தோடு கூட அவங்க ஒருவேளை இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையை தான் ஒரு நிகழ்வு நடக்கிறத நம்ம வேதத்துல பாக்குறோம். இதை எங்க பாக்குறோம் அப்படின்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே, நான் எடுத்துக்கொண்டது லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 26ல இருந்து 38 வரை பார்த்தோம்னா அநேக காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நான் விசேஷிதமா உங்களுக்கு காண்பிக்க இருக்க வேண்டிய காரியங்கள் என்னன்னா 3 காரியங்களை நான் இந்த மரியாளிடத்திலிருந்து அதாவது தேவதூதன் அவங்களுடைய வீட்டுக்குள்ள பிரவேசித்து 3 காரியங்களை சொல்றாங்க.
வந்து 28ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து முதலாவதாக சொல்றது என்னதுன்னா, கிருபை பெற்றவளே அப்படின்னு வந்து சொல்றத நம்ம பார்க்க முடியும். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். மூன்றாவதாக ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த 3 காரியங்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து வேதத்துல இருந்து பார்க்க போறோம். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருந்தது. இந்த இதை வந்து பார்க்கும்போது, ஒருவேளை மரியாள் மட்டும்தான் கிருபை பெற்றவளா, நாம பெண்களா இருக்கிற ஸ்ரீகளா இருக்கிற நாம் கிருபை பெற்றவர்களா இருக்கிறோமா இல்லையா? அதே போல கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்றத வந்து அவர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அடுத்து வந்து ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த 3 காரியங்களும் மரியாளுக்கு மட்டுமா, இல்லை என்னை போன்ற பெண்களுக்கும் இது வந்து உரித்தாகுமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவதாக கிருபை பெற்றவள். இந்த கிருபை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே வந்து சுவாசிக்கிறதே தேவனுடைய கிருபை. இந்த கிருபையை குறித்து சில காரியங்களை வேதத்துல இருந்து சொல்லும்போது, முதலாவதாக கிருபையை குறித்து பார்க்கும்போது ரோமர் 6:23 வந்து வாசிக்க முடிகிறது. ரோமர் 6:23 வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். அதை நான் எடுத்து வாசிக்கிறேன் உங்களுக்காக. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப ஒரு பாவத்திலிருந்து ஒரு மனிதன் மீட்டெடுத்து அவனுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொடுப்பது எது அப்படின்னா தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த அளவுக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நம்மிடத்துல இருக்கிற பெரிய வரங்களினாலேயோ நம்ம வந்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. தேவனுடைய கிருபையினால நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். உண்மையிலே வந்து இந்த கிருபை வந்து மரியாளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளை போன்ற பாவிகளுக்கும் கர்த்தர் காண்பிக்கிற ஒரு பெரிதான கிருபை. அப்ப இங்க இருக்கிறவங்க நினைக்கலாம், மரியாளுக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய கிருபை கொடுத்தனாலதான் அவங்க தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க அப்படின்னா இல்ல. பெண்களாய் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்திலே பயன்படுகிற கூறுகிறவர்களா இருக்கிறோம். இதுல இல்லைன்னே சொல்ல முடியாது. என்னுடைய குடும்பத்திலே நான் எப்படி ஒரு பெண்ணாய் பயன்படுகிறேனோ அதே போல உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் ஒரு பெண்ணாய் தேவனுடைய சித்தத்திலே தேவனுடைய கிருபையினாலே நம்ம எல்லாரும் பயன்படக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப முதலாவதாக கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை அவருடைய கிருபையின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார். இதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவோ கோடீஸ்வரங்க இருக்கிறாங்க, எத்தனை மில்லியனான மக்கள் வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ காரியங்களை செய்யறாங்க. ஆனா அவர்களை காட்டிலும் நம்ம ரொம்ப கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுவே நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிதான ஈவாய் இருக்கிறது. அப்ப நம்மளும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இப்ப இந்த வசனத்தை நம்ம வந்து வாசித்தோம்னா தேவதூதன் வந்து சொல்லுவாங்க, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இந்த இடத்துல நம்மள சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நானும் தேவனிடத்திலே கிருபை பெற்றேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க? தேவனுடைய பார்வையில நீங்க கிருபை பெற்றவங்களா, தேவனிடத்துல நீங்க கிருபை பெற்றிருக்கிறீங்க. இதை நம்ம வந்து இந்த கிருபையை வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்றோம், சில நேரங்கள்ல 2 கொரிந்தியர் 6:1 சொன்னதுபடி நம்ம என்ன பண்றோம், கிருபையை நம்ம ஏதோ விருதாவா பெற்றபடி நம்ம என்ன பண்றோம், அஜாக்கிரதையா நம்ம இருக்கிறோம். இல்ல, கர்த்தர் நம்மளுடைய அவருடைய பெரிதான கிருபை நிமித்தமாக என்னையும் உங்களையும் மீட்டு இருக்கிறார். அப்ப நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை தேவனுடைய திட்டத்துல பயன்படுறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. பெண்களா, குறிப்பா பெண்களா, அம்மாமார்களாய் குழந்தை வளர்ப்பிலே இதுவரை நம்ம குழந்தைங்களை தான் எப்படி வளர்க்கணும், எப்படி வந்து டீச் பண்ணணும் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அதுக்கு முதலாவதாக நம்ம எப்படி இருக்கிறோம், கிருபை பெற்றவங்களா இருக்கிறோம். இந்த கிருபை ஒவ்வொரு பெண்களுக்கும் அவசியமா. நீங்க கிருபை இருந்தாதான் உங்களால தேவனுடைய சித்தத்துல நம்ம என்ன பண்ண முடியும், பிள்ளைகளை வெற்றிகரமாக வளர்க்க முடியும். என்னைக்கா நம்ம யோசித்து பார்த்திருக்கோம்னா, ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை பெற்ற பெண், நான் பாக்கியம் உள்ளவள், நான் பாக்கியவதி அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்திருக்கோமா? உண்மையிலே நம்ம பாக்கியவதி தான். சொன்னாலும் சொல்லாடினாலும் நம்ம நரகத்துக்கு போகக்கூடியவங்க வந்து, ஆனா கர்த்தர் நம்மள மீட்டு எடுத்து கிருபை பெற்றவளாய் நம்மள நித்திய ஜீவனுக்கும் நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில நம்மள பெண்களா படைச்சு கிருபை பெற்றவளா விசேஷித்தவளா நம்மள வந்து
படைத்திருக்கிறாங்க. இந்த மரியாள் மட்டும் கிருபை பெற்றவள்னு நம்ம சொல்லிட்டு அதனாலதான் அவங்க வந்து ஒரு தேவனுடைய மனுஷனா அவங்க சுமக்குறாங்க, அதனால கிருபை பெற்றவள் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. எல்லாருமே என்னது கிருபை பெற்றவர்கள். முதலாவதாக நம்ம வந்து இந்த கிருபையை வந்து நம்ம என்னது இயேசு கிறிஸ்து மூலமா அந்த கிருபையை வந்து முதலாவதாக நம்மள அதை அழகுள்ளதா மாட்டும் போது அது நம் மூலமாய் நம் குடும்பத்தை அழகுள்ளதா மாட்டுது. அப்போ கண்டிப்பாக நம் கிருபை பெற்றவளா இருக்கும்போது நம்முடைய குடும்பமும் அது ஆசீர்வதிக்கக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம இந்த கிருபையை என்ன கிருபைன்னு சொல்றீங்க, இதன் மூலமா என்ன, சரி நித்திய ஜீவன் கிடைச்சிருச்சு, அடுத்து இந்த கிருபையை வைத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ தீத்து 2 அதிகாரம் 11 14 நம்ம வாசித்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன பண்ணுதுமா இந்த கிருபை? தீத்து 2 அதிகாரம் 11 வர என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. இப்ப இந்த கிருபை என்ன செய்யுது உங்களை அப்படின்னா, அது வந்து அவபக்தியை நீக்குது, அது லௌகிக இச்சைகளை வருது. இந்த உலகத்துல நமக்கு தேவையில்லாத ஆசை பாசம் எல்லாவற்றையும் விட்டு நம்ம தேவனோடு நடக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமா இருக்கிறது. அடுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்றதுக்கு. இப்ப எவ்வளவு பெரிய காரியங்கள் தேவனுடைய கிருபை நம்மள வழிநடத்தி செல்லக்கூடியதா இருக்கிறது. என்னைக்காவது நம்ம இதை யோசித்து பார்த்திருக்கோம், நீங்க இந்த உலகத்தாளர்கள் அல்ல அப்படின்றதும் உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. நீங்க இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை வெறுத்து நீங்கள் நித்தியத்துக்குரியவர்கள், நித்தியத்துக்குரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது பிரதான நோக்கமாய் குமாரன் இருந்தாரோ அதே போல நம்முடைய ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையினால நாம் தேவனை காண்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கிருபை நம்மள வலியுறுத்தக்கூடியதா இருக்கிறது. என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா? தேவனுடைய கிருபை நம்மள மீட்டு இருக்குது, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறது, அதே போல இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கூடிய எல்லா பலத்தையும் கொடுத்து நம்மள வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. அடுத்து வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபையை அதிகமா ருசி பார்த்தவர். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் எழுதின சிறை நிருபங்கள், அதே நேரத்துல அவர் எழுதின எல்லா கடிதங்களும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் முதல் அதிகாரத்திலேயே சொல்லிடுவாரு, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கிருபை வேணும் இந்த உலகத்துல. ஏன் கேட்டானா, அவரு 1 கொரிந்தியர் 15:10 சொல்லியிருப்பாரு. 1 கொரிந்தியர் 15:10 பார்த்தோன்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். கண்டிப்பா அவர் சொல்றது மட்டும் இல்ல, நம்மளுமே இப்படிதான் சொல்ல முடியும். ஆண்டவரே நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே, நான் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறதே தேவ கிருபையினாலே. அப்ப ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பெண்கள் குறிப்பாக எல்லாருக்குமே அவசியமானது என்னது? இந்த தேவ கிருபையா இருக்கிறது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் நானும் கிருபை பெற்றவர்கள். விலையேற பெற்ற கிருபைய கர்த்தர் வந்து இலவசமா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நான் இருக்கிறதே தேவ கிருபையினாலதான் இருக்கிறேன். இதுல மேன்மை பாராட்ட நான் அப்படின்னு சொல்றதுக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அப்ப உங்களுடைய குடும்பத்துல மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோடு படைத்து ஒரு மனைவியாய், ஒரு அம்மாவாய், சிலர் பாட்டியா கூட நீங்க இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம இருக்கிறதே யாருடையதுனால? தேவ கிருபையினால. பொதுவா இந்த வார்த்தையை நம்ம அநேக இடங்களில நம்ம சொல்ற பழக்கம் உண்டு. ஆனா இந்த கிருபையின் அர்த்தத்தை இன்னும் கூட நம்ம அதை ஆழமா சிந்திச்சோம்னா இது ஒரு பெரிய இதா போகும். இன்னைக்கு நம்ம பெண்களாய் மரியாளிடத்திலிருந்து நாம பாக்குற ஒரு காரியம் என்னன்னா, கிருபை பெற்றவர்கள். எப்படி மரியாள் கிருபை பெற்றவர்களா இருந்தாங்களோ அதே போல நீங்களும் நானும் கூட கிருபை பெற்றவர்களா இருக்கிறோம். நான் முதல்ல சும்மா ஒரு இதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். கிருபை வந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குது. அடுத்து கிருபை வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு கிருபை வந்து கொடுக்கிறது. எல்லா காரியங்களுக்கும், நம்மளுடைய எல்லா விஷயங்களுக்கும் இந்த கிருபை இல்லாம நம்முடைய உலகத்திலே வாழ முடியாது. எப்படி கிருபை பெற்ற மரியாள் தேவனுடைய கரங்களிலே பயன்படுறாளோ, நீங்கள் நானும் கண்டிப்பா கிருபை பெற்றவர்கள். இதை இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. அப்ப நீ தேவனிடத்திலே
கிருபை பெற்றாய். அதே போல உங்களுக்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து மனிதனை படைத்து உள்ள பார்க்கும்போது என்னுடைய சித்தத்துல பயன்படுவதற்கு யாராவது ஒரு மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறார். முதலாவதான இந்த கிருபை என்ற வார்த்தை எங்க பாக்குறோம் அப்படின்னா ஆதியாமத்துலதான் நம்ம பாக்குறோம். ஆதியாமத்துல பார்க்கும்போது எங்க இருக்கு அப்படின்னா ஆதியாமும் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவனுடைய கரங்கள்ல நீங்க பயன்பட வேண்டும்னா எப்படி மரியாளுக்கு கிருபை அவசியமா இருந்ததோ உங்களுக்கும் எனக்கும் கிருபை அவசியமா இருக்கிறது. இல்ல நான் எனக்கு தேவ கிருபை இல்லாம இந்த உலகத்துல நான் வாழ்றேன் அப்படின்னா அத வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. அது நம்ம சொல்றதுக்கும் தகுதி அற்றவர்கள். அப்ப தேவனுடைய கிருபை தான் நம்மள என்ன பண்ணுது, இந்த அளவுக்கு நம்மளே வழி நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. அதே போல ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அது வந்து எங்க பாக்குறோம் அப்படின்னா ஆதியாகமும் 18:3 நீங்க வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. யோசேப்புக்கும் கர்த்தர் என்ன பண்ணார், கிருபை பாராட்டினார். கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அப்படின்றத நம்ம ஆதியாகமம் 39:21 நம்ம படிக்கிறோம். அப்ப எப்படி ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தவங்க மேலையும் கண்ணோக்கமா இருந்து எல்லார் மேலும் பாரபட்சம் விட்டு, இல்ல நான் கிருபை வந்து எனக்கு மட்டும்தான் உனக்கு மட்டும்தான் தருவேன், மத்தவங்களுக்கு எல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்லாம் ஆண்டவர் யாருக்கும் சொல்லவே இல்லை. எனக்கும் ஆண்டவர் தருகிறார், பாவிகளான எல்லாருக்குமே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கிருபையை இலவசமா தர்றாரு. அதே போல மோசையை பார்க்க போகுது யாத்ராமும் 33ஆம் அதிகாரத்துல என் கண்களே உனக்கு கிருபை கிடைத்தது. அப்ப ஆண்டவருடைய கண்கள்ல கண்டிப்பா எல்லாருக்கும் என்னன்னா கிருபை கிடைக்க வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம அதிலே சொன்னதுபடி திட்டத்தை நிறைவேற்ற மாதிரி மனிதர்களை அவர் என்ன பண்றாரு, தேடுகிறார். அதே போலதான் தன் சித்தத்தை நிறைவேற்றவும் கடவுள் வந்து பெண்களை பயன்படுத்தக்கூடியவராயிருக்கிறார். அப்படி பயன்படுத்தின ஒரு பெண் தான் யாரு, இந்த மரியாள். ஒவ்வொரு பெண்ணும் தன்னை என்ன பண்ற, நம்முடைய வேலை என்ன அப்படின்னா தன்னுடைய பேலை, அதாவது வந்து தன்னுடைய குடும்பத்தை சரியான விதத்திலே நாம் தேவனுடைய கிருபையின் துணையை கொண்டு நாம் வழி நடத்தினோம்னா தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம், 100% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா குடும்பம் தான் நம்முடைய முதல் ஊழியமா இருக்குது. அடுத்து வந்து என்னது, இந்த கிருபைக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் என்னது, கிருபை. அப்ப இதுக்குன்னு எந்த ஒரு குவாலிபிகேஷன் வேணும்னு அவசியம் இல்லை. இவங்க இந்த இது இருந்தாதான் இவங்களுக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்படி ஒருவேளை குவாலிபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருக்க முடியாது, பெற்றுக்கவே முடியாது. யாருக்குமே அந்த தகுதி இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருபையே கொடுத்திருக்கிறாரு. பவுல் கூட சில நேரங்கள்ல கஷ்டப்படும் போது, வியாதியின் போது அவரு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கும் கூட நம்மளும் அநேக நேரங்கள்ல வியாதிப்பட்டு கஷ்டங்கள்ல வரும்போதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப எல்லாவற்றுக்கும் என்னது, இந்த கிருபை அவசியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருபை பாராட்டுறத நம்ம பார்க்க முடியும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா இப்ப யாத்ராகமத்திலே 33ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மோசே இடத்துல கர்த்தர் சொல்ற என்னன்னா, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது. இது மிகவும் அவசியமா இருக்குது. ஆண்டவருடைய கண்கள்ல ஒவ்வொரு பெண்களுக்கும் கிருபை அவசியமா இருக்கிறது. அதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா இருக்கிறோமா, நித்திய ஜீவனை கொடுத்த நம்முடைய தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம், அவருடைய கிருபையை எப்படி பயன்படுத்துகிறோம், உதாசீனப்படுத்துகிறோமா? ஆண்டவர் நமக்கு நிறைய கிருபைகளை பாராட்டி இருக்கிறாரு. எவ்வளவோ காரியங்களை யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய கிருபைகள் குடும்பத்திலும் சரி. ஆனா நம்ம என்ன பண்றோம், சில நேரம் அவிசுவாசத்தை காமிச்சு என்ன பண்றோம், நம்ம வந்து நம்முடைய கிருபையை நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, அதை நினைச்சு பாக்குறவங்களா இருக்கிறது இல்ல, நம்ம பாவம் செய்யக்கூடியவர்களா மாறி விடுகிறோம். தாவீதுக்கும் கூட அநேக நேரங்கள்ல கர்த்தர் கிருபை பாராட்டு. அவரை பாத்தீங்கன்னா அவர் அருமையா, எனக்கு அதுல ஒரு வசனம் எப்பயும் எனக்கு நினைவு வரும். எது தெரியுமா, சங்கீதம் 94:18 வந்து அவர் சொல்லுவாரு, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. உண்மையிலே இது நம்ம ஒவ்வொருவருக்கும், நம்ம விழுகும் போதும் நம்ம எல்லா நிலைமையிலும் கர்த்தருடைய கிருபை நம்ம
தாங்கி வழிநடத்தி போறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அதே போல நம்ம புதிய ஏற்பாட்டிலும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 4:33 நம்ம வாசித்தோம்னா எல்லார் மேலிலும் கிருபை இருந்தது அப்படின்றத நம்ம வாசிக்க முடியும். எல்லாருக்கும் அவசியமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த கிருபையை கொடுத்து இந்த உலகத்தின் காரியங்களை மேற்கொள்வதற்கு பலனை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்துல பயன்படுவதற்கு மரியாளுக்கு முதலாவதாக கர்த்தர் பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்ற ஒரு வாழ்த்துதல். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்க கிருபை பெற்றவர்கள், நீ தேவனிடத்துல கிருபை பெற்றவர்கள். இந்த கிருபையை நம்ம இடத்துல இருக்கிறத நம்ம ருசி பார்த்திருக்கிறோமா? இந்த கிருபையை நம்ம என்னைக்காவது ஐயோ இவ்வளவு காரியங்களை கர்த்தர் நம்ம செய்யறதுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், இது என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய சக்தியினாலதான் நான் இவ்வளவு தூரம் செய்ய முடிகிறது அப்படின்னு நம்ம கண்டிப்பா மேன்மை பாராட்டவே முடியாது. கர்த்தருடைய துணை இல்லாமல், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்மளால மூச்சு கூட என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அநேக நேரங்கள்ல நினைப்போம், பிள்ளைகளை வளர்க்கறது நான் தான், பிள்ளைக்கு எவ்வளவு தூரம் நான் போஷித்து சொல்லித்தரேன், எவ்வளவு தூரம் சாப்பாடெல்லாம் நான் செஞ்சு தரேன், எல்லாம் நான் தான் செய்யறேன். ஆனா ஆண்டவர் என்ன நினைப்பாரு தெரியுமா? நான் தான் பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன், நீ என்னமோ நீ உன்னுடைய சக்தியில நீ வளர்த்த மாதிரி. கண்டிப்பாக கர்த்தருடைய கிருபை இல்லாம நம்முடைய பிள்ளைகளையோ மற்ற எந்த காரியங்களுமே இந்த உலகத்துல நம்ம செய்யவே முடியாது. ஒரு அம்மாமாரா இருக்கிற நாம் என்ன பண்றோம், நம்முடைய குடும்பத்தில அதிகாலையில எழுந்து குடும்பத்துக்காக தேவனுடைய கிருபையை பெற்று நம் திறப்பில நிக்கிறோமா? காலையில எழுந்து ஆண்டவரே இந்த நாளைக்கு ஒரு கிருபைகளை தாங்க, இந்த நாளிலே செய்யறதுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, என் கணவர் வேலை நிமித்தமாக வெளியே போகும்போது அவருக்கு உடைய கிருபையை பாராட்டுங்க, என் பிள்ளைகள் படிப்பு நிமித்தமாக அல்லது மற்ற காரியங்களிலே இருக்கும்போது அவங்களுக்கு உங்க கிருபையை தாங்க. நம்ம என்னைக்காவது அப்படி ஜெபிச்சிருக்கிறோமா? ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு உங்க கிருபை அவசியமா இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான தேவனுடைய மிஷினரியோட பொண்ணு, அவங்க வந்து பிரஸ்ட் கேன்சர்ல கஷ்டப்படும் போது அவங்கள அநேக பேர் போய் பார்த்து ஜெபித்து வந்தாங்க. அப்ப அவங்க வந்து அவங்க சொன்னாங்க, நான் ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன், எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. அவங்க இவ்வளவு பெரிய வியாதியில இருக்கிறாங்க, வந்து ஜெபிக்கிறவங்ககிட்ட அவங்க வந்து சொன்னது என்ன தெரியுமா? எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த வியாதி நீங்கும்படியாக இல்ல, இந்த பலவீனத்தை தாங்கி நான் தேவனுடைய சித்தத்துல இருக்கணும், அவிசுவாசத்தை காமிச்சிடக்கூடாது, அதனால தேவனுடைய கிருபைக்காக எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. மரண தருவாயிலும் கூட தேவனுடைய கிருபை எவ்வளவு பலப்படுத்துகிறது அப்படின்றத நான் பார்த்தேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லா அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. இந்த கிருபை நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்குது. என்னைக்காவது நம்ம யோசித்து பார்த்திருக்கிறோமா? சூசனா வெஸ்லி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும், 19 பிள்ளைங்கள். அதுல வந்து 9 பிள்ளைங்கள் கிட்டத்தட்ட மறித்து விட்டு 10 பிள்ளைகளை அவங்களை கத்தருக்குள்ள வளர்த்து மிக பெரிய லெவல்ல பிள்ளைங்களை கத்தருக்காக இங்கிலாந்து தேசத்துல அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க சீக்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நான் தேவனோடு ஒவ்வொரு நிமிஷமும் பிரேயர் பண்ணுவேன், அதே நேரத்துல தேவனுடைய கிருபை தான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவ கிருபை இருக்குதா? நம்ம தேவனுடைய கிருபைய ஒவ்வொரு நாளும் ருசி பாக்குறோமா? ஆண்டவரத்துல ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்கு உங்க கிருபை வேணும், ஆண்டவரே என் கிருபையில என்னுடைய பிள்ளைகள் நல்ல அளவுல கத்தருக்குள்ள வளரணும், எப்பயும் உங்க கிருபையை என் பிள்ளைங்க ருசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எனக்காக ஜெபிக்கிறோமா? கடந்த வாரத்துல எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. இந்த மாதிரி உடம்பு சரியாம இந்த மாதிரி இருந்ததே இல்லை. பொதுவா என்னுடைய பிள்ளைகள் உடம்பு சரியில்லாம போனா யாராவது ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம போவாங்க, உடனே நாங்க ஐசோலேஷன் பண்ணிடுவோம், எங்க கூட வச்சிருவோம், மத்த நல்லா இருக்கிற பிள்ளைங்களை நீங்க தனியா இருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி எப்படியாவது 2 பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு ஆள் தான் சிக்கா இருப்பாங்க. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனாலும் 2 பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க. ஆனா எங்க வீட்டுல 4 பேரும் என்னைய தவிர்த்து 4 பேருமே உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், என்னடா இது இப்படி 4 பேரையும் நான் எப்படி கவனிக்க போறேன், ஆண்டவர் எனக்கு சேஷித்த கிருபை. அப்ப யோசிச்சு நான் இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, உன் மூலமாதான், உனக்குதான் நான் என்னுடைய கிருபையை கொடுத்திருக்கிறேன், நீ பார்த்துக்கோ 4 பேரை. கர்த்தருடைய கிருபையால இன்னைக்கு வர போராட்டமா தான் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சுகத்தை கொடுத்தாரு. அப்ப கர்த்தர் நமக்கு நிறைய கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கும் போது கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் எந்த குடும்பத்துக்கு உங்க கிருபை அவசியமா இருக்குது, இது வேணும் ஆண்டவரே. அம்மாமார்கள நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டால்தான் அந்த நாளுக்குரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு
பலன் தரக்கூடியவராய் இருக்கிறார். சூசன்னா வெஸ்லியை போல நாமளும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க கணவர் அநேக நேரம் ஊழியத்து நிமித்தமாக வெளியே போயிருக்காங்க. நான் அநேகமா அந்த மிஷினரியோட ஸ்டோரி கதையை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் நினைக்கும் போது அதிகமா தேவனுடைய கிருபையை ருசி பார்த்தவங்க யாருண்டா சூசன்னா வெஸ்லி தான். அவங்க வந்து எப்பொழுதுமே அவங்க கிச்சன்ல கூட என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை வச்சுக்கிட்டு ஒரு டைரியும் வச்சுட்டு ஒரு பெண்ணையும் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். நோட்ஸ் எடுத்து அந்த வசனங்களை ஒட்டி வச்சுக்கிட்டு அவங்க சோர்ந்து போற நேரங்கள்லாம் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனம் பேசுறத அவங்க ஆண்டவரிடத்துல சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதுமா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து எங்க தேடுறோம்? தேவனிடத்துல தேடுறோமா இல்ல மற்ற இடத்துல தேடுறோம்? அப்ப அம்மாமார்களாய் நாம் முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளை பயபக்தி உள்ள பிள்ளைகளா வளர்க்கணும்னா முதலாவது நாம எப்படி இருக்கணும்? கிருபை பெற்றவர்களா இருக்கணும். நம்முடைய கிருபை நான் முதல்ல சொன்னது போல நம்மை அழகுள்ளதா மாற்றும். அடுத்து நம்முடைய குடும்பத்தை அதை அழகுள்ளதா மாற்றக்கூடியதா இருக்கிறது. அப்ப முதலாவதாக கிருபை பெற்றவள், நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இரண்டாவதாக கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இது வந்து உடனே வந்துடாது. கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அப்ப இது ரெண்டுமே என்னது? ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கிறது. அப்ப இந்த கிருபை வெறும் நம்ம கிருபையை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. கர்த்தர் கூட இருந்தாதான் கிருபையே கிடைக்கும். இப்ப ரெண்டாவதாக அந்த தூதன் சொல்றது என்னன்னா கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நம்ம என்னைக்கா அதை டேஸ்ட் பண்ணிருப்போமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோன்னு நான் என்ன பண்றோம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சு என்னை சேர்த்துதான் நான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் நான் சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு கற்றுக் கொடுத்த காரணம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, பிள்ளைகள் வியாதிப்படும் போது, சில நேரங்களிலே பண பற்றாக்குறை வரும்போது நம்ம முறுமுறுக்கிறோம்ல, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். என்னைக்கா நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, எப்ப போதுமானவரா இருக்கிறாரு. அவருக்கு தெரியாதா என்ன என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவர் பார்த்துப்பாரு, நாளைக்கு தானே இது தேவை. இந்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்குதா? கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த கிருபைய அனுபவிக்க முடியும். கிருபையை மட்டும் நம்ம தனியா அனுபவிக்க முடியாது. கர்த்தர் கூட இருக்கும் போதுதான் இந்த கிருபையை நம்ம ருசி பார்க்க முடியும். இஃப் காட் இஸ் வித் யூ ஹூ கேன் ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் யூ. அதாவது கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பறவங்க யார் அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப நான் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது யாருமே நம்ம வந்து காலங்கணும்னு அவசியம் இல்ல. தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக போராட்டங்கள், எப்பயும் ஓடிக்கிட்டே தான் இருந்தாரு. சொந்த மகனால பிரச்சனை, எல்லாராலையும் பிரச்சனை, மனைவியால பிரச்சனை. இப்படி இருக்கும் போதும் கூட அவர் வந்து கர்த்தரை இறுக்கமா பற்றி கொண்டார். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை அதிகமா அவர் சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிறைய இடங்கள்ல இந்த கிருபையை அவரு அதிகமா பயன்படுத்தி இருப்பாரு. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இந்த வசனங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வருதா? ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரே, நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? சில நேரங்கள்ல நம்ம சில இடங்களுக்கு போகும்போது ஆண்டவரே நீங்க இங்கேயே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிடுவோம்? அவரை கழட்டி விட்டு போறவங்கள இருப்போம். அப்படி இல்லாதபடி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறோம், அதை காண்பிக்கிறோமா? ஒரு பிரச்சனை வரும்போது அதை குறிப்பா பிள்ளைங்க இடத்துல காமிக்கிறோமா? இல்ல அவிசுவாசத்தை காண்பிக்கிறோமா? கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் பாக்குறோமா? இல்ல வியாதின்னு வருது, அப்ப அந்த நேரத்துல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றதே ஒரு பெரிய டவுட்டா இருக்குது அப்படின்னு நம்மளே என்ன பண்றோம்? வழியில சில நேரங்கள் சொல்றத நம்ம கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்ட அவிசுவாச காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அத மரியாள் விசுவாசித்தாங்க. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைமையிலே திருமணத்துக்கு முன்பு என்ன பண்ணிருக்கிறாங்க? கர்ப்பம் விட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி டெலிவரி என்ன பண்ண போறாங்க? கல்லெறிஞ்சு கொள்ளிடுவாங்களே, இது வெளியில தெரிஞ்சா இதை எப்படி நம்ம யோசிப்புக்கு சொல்லணும்? ஒரே ஒரு காரியம் அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் பிள்ளை வளர்ப்பிலும் சரி, என் குடும்பத்திலும் சரி, எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற மும்மரத்துல கர்த்தர் கூட இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடுறோம்?
மறந்து போயிடும். உண்மையிலே இதுவும் பேசக்கூடிய ஒரு காரியங்கள். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என் கூடயே ஆண்டவர் இருக்கிறார். கிருபை பெற்றவளாய் இருக்கிற எனக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருந்தாதான் நீங்க தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்ண முடியும், ருசி பார்க்க முடியும். அப்ப இந்த அவிசுவாச காரியங்கள் கர்த்தர் என்கிட்ட இல்ல அப்படின்றத நம்ம வந்து பிள்ளைங்களிடத்துல சொல்லும் போது அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தாட்ஸா கொண்டு வரக்கூடாது. முதலாவதாக நாம வந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும். 8 வயது வரை பிள்ளைங்களை நம்ம அதிலே சொல்லபடி ஃபோர்ஸ் பண்ணி தேவனை நம்ம என்ன வைக்கணும், காமிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்திக்கும் போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எல்லா காரியங்களும் குளிக்க வைக்கும் போதும் தேவனை காண்பிச்சுட்டு கொண்டே இருக்கணும். எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் பேச சம்பாஷணைகள் பண்றோமோ எல்லாவற்றிலும் நம்ம கர்த்தரை என்ன பண்ணணும், காமிச்சுட்டே இருக்கணும். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே இன்றைக்கு நான் எப்படி உண்மை காண்பிக்கணும் என் பிள்ளைகளிடத்திலே, இது என்னுடைய பிரதான ஒரு பொறுப்பாய் இருக்கிறது. எப்படி என் தேவனை நான் அவங்களுக்கு காமிக்கணும். அவங்கள்ட்ட மட்டுமல்ல, நான் வெளியில போகும்போது மற்ற நெய்பர்ஸ்ட நான் பேசும்போதும், என்னுடைய மற்ற சகோதரிகள் இடத்துல பேசும்போதும், ஒரு சகோதரி ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி உங்க இடத்துல பேசும்போதும், இல்ல உங்களோடு கூட மற்றவர்கள் யாராவது சம்பாஷணை பண்ணும்போது இவர்களுக்கு எப்படி நான் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் காண்பிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், சிந்திச்சு கொண்டே இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நீங்க கிருபை பெற்றவங்க, உங்க கூட இருந்தாதான் நீங்க அந்த கிருபைய அனுபவிக்க வேண்டும். இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் இந்த வீட்டுலதான் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், காமிக்கணும். நீ சகோதரிகளா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ கிருபை பெற்றவள், நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றவள். மூன்றாவதான காரியம் என்ன அப்படின்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உண்மையிலே நம் ஸ்திரீகளுக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனால அவர் என்ன பண்ண மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நித்திய ஆக்கினிக்கு போக வேண்டிய நம்மளை கர்த்தர் மீட்டெடுத்ததே பெரிய ஆசீர்வாதம். உண்மையிலேயே நம்ம ஸ்திரீகளுக்குள்ள மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. தேவனுடைய திட்டத்திலே பயன்படுகிற ஒவ்வொருவரும் ஸ்திரீகளுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இதை பின்னாடி இருந்து நம்ம பார்த்தோம்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட. ஒரு காலத்துல கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு காலத்துல நம்ம எப்படி இருக்கோம், பழைய வாழ்க்கையை பார்த்தோம்னா உலகத்துல விக்கிரகத்தை வணங்கி கொண்டு நம்முடைய மூதாதையர்களை பார்த்தோம்னா பயங்கரமா வணங்கி கொண்டு, இந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நிறைய விக்கிரக கோயிலுக்கு போய் இப்படி அநேக நேரங்கள்ல நம்மளே அந்த காரியங்களை பழைய நாட்கள்ல அடிமைப்பட்டு கிடந்த நாட்கள் எல்லாம் உண்டு. சிலர் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருப்பார்கள், சிலர் வந்து இந்த யூடியூபுக்கு அடிமைப்பட்டு, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம படம் பாக்குறதுல கூட, ரசிக்கப்பட்ட பின்பு கூட அநேகர் படம் பார்ப்பதிலே அடிமைப்பட்டு கிடப்பாங்க. சோ இப்படிப்பட்ட அடிமையிலிருந்து இருந்த நம்ம வந்து கர்த்தர் வந்து அந்த அடிமை நிமித்தமாக நம்ம இழந்த ஆசீர்வாதங்கள் அநேகம் அப்படியும் கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை நேசிச்சு மீட்டெடுத்து நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாற்றி இருக்கிறார். மரியாதை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்ல, நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்க, நம்ம ஆசீர்வதிக்க இந்த ஆசீர்வாதம் நினைச்சு பார்த்திருக்கோமா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நான் உனக்கு ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிறேன், நீ வந்து ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். அதுதான் நம்ம மத்தேயுல பார்க்கும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பின்பு என்னது அப்படின்னா, நீங்க அதுல முன்ன உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கெல்லாம் என்ன பண்றோம், காலையில எழுந்திரிச்சோம், ஐயோ இன்னைக்கு என்ன சமைக்க, என்ன நான் செய்ய, என்ன ஒண்ணுமே இல்லையே வீட்டுல, நம்மளுடைய காலை காரியம் இப்படிதான் இருக்கும். அதை விட்டுட்டு ஆண்டவர் நினைச்சு காலையில எழுந்துச்சு வந்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லா காரியங்களையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனா நமக்கு அதை தவிர்த்து காலையில எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவோம், வேகமா ரஷ் பண்ணி கிச்சனுக்கு போய் இன்னைக்கு இந்த இதை முடிக்கணும், ஐயோ இந்த பருப்பு இல்ல, இந்த இது இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஸ்ரீகளுக்குள்ள வேணும்னா முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரை நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் மிகவும் பேசக்கூடிய வசனம். எல்லா விஷயங்கள்லயும் நீங்க கர்த்தருக்கு முதலுரிமை கொடுத்தீங்கன்னா, பின்பு இவைகள் எல்லாம் ஆண்டவர் நான் கூட கொடுக்குறேன். நமக்கு ஜெபிக்கவே வேண்டாம், ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே
என் குடும்பம், எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு போன் வேணும், எனக்கு இது வேணும். அவருக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படின்னு. தேவையில்லாம அதெல்லாம் அவர் கொடுக்கவே மாட்டார். உங்களுக்கு என்ன வேணும், ஏன்னா அவர் உங்களை முன்குறிச்சு உங்க பிள்ளை, அவருடைய பிள்ளையா உங்களை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அதை விட்டுட்டு நீங்க உங்க வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்க ஒரு நல்ல அம்மாவா, நீங்க ஒரு எக்ஸாம்பிளா உங்க பிள்ளையும் தேவனுடைய பிள்ளையா வளரணும்னா, முதலாவதாக நாம ஸ்ரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்ரீயா இருக்கணும்னா, முதலாவதாக நாம என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும். கண்டிப்பா உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நாளும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக கர்த்தர் ஒரு நாளும் விட்டதா சரித்திரமே இல்லை. அப்ப நம்ம வேலை என்ன, நம் நிமித்தமாக 4 தலைமுறைகள் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதுக்கு நல்ல உதாரணம் ஆபிரகாம் நிமித்தமாக அவருடைய 4-5 தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து பெருக பண்ணார். சொன்னதை தேவன் செய்தார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக. எது நிமித்தமாக? ஆபிரகாம் நிமித்தமாக. நல்ல நண்பர், கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தவர். இன்னைக்கு நம் நிமித்தமாக நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நம்ம முதலாவது எந்த காரியம், பிள்ளைங்களுடைய படிப்பின் காரியங்களானாலும் கவலைப்படாதீங்க. முதலாவது ஆண்டவரிடத்துல வைங்க, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை குறித்ததான படிப்பு, என்ன படிப்பு படிக்கணும் நீங்க சொல்லுங்க. அவன் உங்க பிள்ளை, அவள் உங்க பிள்ளை. அவளை நீங்க உங்க சித்தத்துல நீங்க எந்த விதத்துல எந்த கோர்ஸ்ல நீங்க பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, அப்படி மட்டும் ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா வழிகளை திறந்து கொடுப்பார். சொல்லுவாங்க, ஆபிரகாம் காலத்துல தேவன் பேசினாரு, இந்த காலத்துல எங்க பேசுறாரு? நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. கேட்கும்போது கர்த்தர் வசனங்கள் மூலமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடைப்படுறத பார்க்க முடியாது. எல்லா காரியங்களையும் தேவனிடத்துல கேட்டு 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 செய்யும் போது பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? விசேஷித்தவர்களாய் தேவனுடைய கரங்கள்ல பயன்படக்கூடியவர்களாய் இருப்பாங்க. உண்மையிலே நானும் நீங்களும் ஸ்ரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மள மாதிரி இன்னைக்கு பெண்கள் அநேகம் பேரு என்ன பண்ணனே தெரியாம, சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, குடும்பத்துல பல பிரச்சனைகள்ல அகப்பட்டு அதுல இருந்து வெளிவர முடியாத, தீர்வு காண முடியாத நிலைமையில பல இடங்கள்ல தத்தளிக்கிற நிலைமையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்ரீகளாய் வச்சிருக்கிறார். அதுக்கே நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கா நம்ம நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு பெண்ணாய் இந்த உலகத்திலே வைத்து நீங்க அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் நான் பெண்ணா பிறந்ததுக்காக நன்றி செலுத்துறேன் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம தேவனிடத்திலே நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஸ்ரீகளுக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நான் கிருபை உள்ளவளாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் குடும்பத்தோட இருக்கிறீங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் தேவைகளை நீங்க போஷிச்சு வர்றீங்க. தேவைகளை கண்டிப்பா கர்த்தர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு நாள் அழிஞ்சு போனதில்லை. அப்ப நம்முடைய பிள்ளைகளை, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கேரக்டர் அவசியம். குறிப்பா அம்மாமார்களாய் நம்ம ஒவ்வொருவரும் மிகவும் எக்ஸாம்பிளா இருக்கணும், மிக மிக கவனமா இருக்கணும். கர்த்தரை நம்ம கூட வச்சிருக்கிறோம்னா நம்ம பொய் பேச முடியாது. நம்ம மிக கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் என்ன என்னுடைய வாழ்க்கையில அவசியம் தேவைன்னு நினைக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னா உலகம் அவங்களை பார்க்குது. நம்ம ஸ்ரீகளுக்குள்ள ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அதை பார்த்து மத்தவங்க சொல்லணும், இவங்க உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், குறிப்பா அம்மாமார்களா இருக்கிற நம்மளுக்கு இந்த 3 காரியம் அவசியமா இருக்கிறது. ஸ்ரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், தேவனுடைய கிருபை என்றைக்கும் கிருபை பெற்றவர்களா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது போன்ற காரியங்கள் இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை இல்லை என்றால் இன்னும் கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? கிருபை உள்ளவரா இருக்கிறார். ஆண்டவர் எத்தனை தடவை தப்பு பண்ணிட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்ட ஆண்டவர், இந்த ஒரு விஷயம் இறங்கு ஆண்டவரே, ஒரு விஷயம் இறங்குங்க அப்படின்னு சொன்னா கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? இறக்கம் உள்ளதே. ஐயோ என் பிள்ளை தேடி வந்துருச்சு, என்னுடைய பிள்ளை இதுவரை எப்படியோ இருந்துட்டா. நம்ம கூட சில நேரங்கள் நம்ம பிள்ளைகள் தப்புல இருந்து திரும்பி வந்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம்? அதை குத்தி காமிப்போம், அன்னைக்கு நீ இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? நம்முடைய பாவத்தை திரும்பி பாக்குற தேவனே, எவ்வளவு பெரிய தேவனை கர்த்தர் நமக்கு நாம் பெற்றிருக்கிறோம்.
ஆனா நம்ம ஜாக்கிரதையாய் உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இப்ப நான் அநேக நேரம் நினைக்கிறேன், என்னுடைய எம்டெக் டிகிரியை வச்சு நான் பரலோகத்துல பெரிய சீட்டெல்லாம் வாங்கவே முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையினால இம்மட்டும் நான் படிச்ச அந்த படிப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன மீட்டெடுத்திருக்கிறார், என்ன கிருபை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை அவசியமா இருக்குது. என்னைக்காவது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பிள்ளைங்க பெரிய படிப்பு படிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு, சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை காண்பித்து காண்பித்து வளர்க்கிற இடத்துல இருக்கிறோம். முதலாவதாக நம்ம பிள்ளைங்களை திருத்துறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முன்பதாக அதான் நம்முடைய வாழ்க்கைய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். மாற்றத்தை நம்ம கொடுக்கணும். விசுவாசத்தோடு ஓடணும். கிருபை பெற்றவர்களா இருக்கணும். தேவனிடத்துல நம்மள ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஏசப்பா, பிரியமான நல்ல ஒரு மகளா இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அம்மாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே என்ன மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை நம்ம அடிச்சு திருத்துறதுலதான் நம்ம என்ன பண்றோம், மிக கவனமா இருக்கிறோம். அப்படி இராதபடி நாம் முதலாவதாக நாம மாற வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். உண்மையிலே சூசனா வெஸ்லியை போல அவங்க வாழ்க்கையில அநேக போராட்டங்கள். தன்னுடைய கணவர் கூட சீக்கிரத்திலே மரித்து விட்டார். பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தீய வச்செல்லாம் கொளுத்திட்டாங்க. அவங்க வளர்த்த மாடெல்லாம் அடிச்சு கொன்னுட்டாங்க. அந்த மாட்டுல உள்ள பாலை வச்சுதான் தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தாங்க. பிள்ளைகள் எல்லாம் மெலிந்து போயிட்டாங்க. ஏன் இந்த நிலைமை? இந்த போராட்டத்தின் மத்தியிலும் அவங்க விசுவாசத்தோடு முட்டி போட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவரே என் பிள்ளைகளை காப்பாத்துங்க. கர்த்தர் காப்பாத்தினார். அவருடைய கிருபைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ணாரு, காண்பித்தார். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். கிருபை பெற்றவர்களாய் நாம ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்டிப்பா உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த செர்மன் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது. கடவுளின் கிருபை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை கர்த்தர் யாராவது ஏவனாங்கன்னா நீங்க ஜெபித்து முடிக்கலாம்.